How do you face the trolls or the criticism? I know even you might have seen all those comments and all those videos about us. Learned as a family, even right from our grandfather to my father to even me now, we've always learned to stay silent. It is God who will defend us. And fight back when we comment, when we reply, it brings us down to their level to speak about them or give them a platform on, because this platform is for Jesus. We speak about His goodness. Yes. We never spend time replying to. The more they talk about us, the more God lifts us up. They'll be screaming from this level, but He'll keep us all right. So we should always keep our eyes on Jesus. We don't look at all those people who are commenting about it, but we always look to God and His assignment for us. இந்த அம்மையார் ஸ்டெல்லோ ரமாலா கூறுவதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். நாங்கள் எங்களை குறித்து ட்ரோல் பண்ணுறவர்களை நாங்கள் கண்டுக்கிடுகிறதே கிடையாது, ஏனென்றால் கடவுள் எங்களை டிஃபெண்ட் பண்ணுகிறார் அப்படி என்று அந்த அம்மையார் கூறினார். இப்போ இதை குறித்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். புறஜாதியார்கள் ட்ரோல் பண்ணுகிறதிலே என்ன தெரிகிறது என்றால், நீங்கள் தெளிவாக கர்த்தருடைய நாமத்தில் வீணிலே வழங்கிவிட்டீர்கள். அப்படி கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்கினவனுக்கு என்ன தண்டனை என்பதை நீங்கள் அந்த வசனத்திலே பார்ப்பீர்கள். அவர்களை கடவுள் கண்டிப்பாக தண்டனையிலிருந்து தப்ப விடார் என்று அந்த வசனம் கூறுகிறது. இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன போகிறோம்னா, இந்த தினகரன் ஃபேமிலி எப்படி இந்த தண்டனையிலிருந்து தப்புறதுக்கு என்ன வழி, அதுதான் நான் அந்த வீடியோவில் அவர்களுக்கு நான் போதிக்க விரும்புகிறேன். அவர்களைப் போல இருக்கிற விசுவாசிகளுக்கும் அவர்களை ஃபாலோ பண்ணுகிற விசுவாசிகளுக்கும் தான் இந்த போதனை. The more they talk about us, the more God lifts us up. They'll be screaming from this level. இத்தனை பேர் ட்ரோல் பண்ணுகிறதிலும் எத்தனையோ போதகர்கள் இவர்களை எச்சரித்து கொண்டிருப்பதிலும் இருந்து தெளிவாக நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம் என்றால், இவர்களிடத்தில் கடவுள் இல்லை. இவர்கள் கடவுளுடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறார்கள் என்பதற்கு நமக்கு திட்டமும் தெளிவுமாக தெரிகிறது. அப்படின்னா இப்போ ஸ்டெல்லோ ரமாலா சொன்ன ஒரு வார்த்தையை நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும். God will lift us up. அவங்க ஸ்க்ரீம் பண்ணுறவங்க ஸ்க்ரீம் பண்ணட்டும், ஆனால் God will lift us up அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா எந்த காட்? இவங்க காடுக்கு விரோதமாக தான் பண்ணிகிட்ருக்காங்க, ஆனால் அவங்களே சொல்கிறாங்க God will lift us up. அப்படின்னா எந்த காட்? அப்படின்னா அவர்கள் கூறுகின்ற கடவுள் யார் என்றால், அவர்களுடைய கடவுளாகிய சாத்தான் will lift us up அப்படின்னு என்று ஸ்டெல்லோ ரமாலா கூறுகிறார்கள். வாங்க இந்த வீடியோவை நீங்கள் முழுவதுமாக பாருங்கள், சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அதாவது கடவுள் எல்லாருக்கும் எச்சரிப்பை கொடுப்பார். அதாவது எனக்கும் சரி, பேசுகிற நானும் சரி, யாருமே கீழே எல்லாருக்கும் கடவுள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் எல்லாருக்குமே கடவுள் எச்சரிப்பை கொடுத்துட்ருக்கார். அவர் விசுவாசிகளுக்கும் சரி அவ்விசுவாசிகளும் எச்சரிப்பை கொடுக்கிறார். அந்த எச்சரிப்பு தான் கிரேஸ். அதைத்தான் வேத வசனம் மத்தேயு 5:45 கூறுகிறது. அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் அவர் மழையை பெய்ய பண்ணுகிறார். அவனா நீதியுள்ளவர்களுக்கும் அவர் கிரேஸை வழங்குகிறார். இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஜனங்களுக்கும் அவர் கிரேஸை வழங்குகிறார். அதுதான் காமன் கிரேஸ். அதனால் கிரேஸை பெற்றுக்கொண்டு விட்டதனால் நான் எப்படினாலும் வாழ்வேன், என் இஷ்டம் போல வாழ்வேன் என்பதற்கான கடவுள் கிருபையை கொடுக்கவில்லை. அதை ஒவ்வொருத்தரும் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது பார்த்தா ஸ்டெல்லோ ரமாலா தினகரன் அவங்க குடும்பமே அதை புரிந்து கொள்ள வேண்டும். என்றால் கடவுள் எச்சரிப்பை கொடுக்கிறார் என்றால் எங்கள் மூலமாக எச்சரிப்பை கொடுக்கிறார், நிறைய பேர் மூலமாக எச்சரிப்பை கொடுக்கிறார் என்றால் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். நாங்கள் இந்த எச்சரிப்பு கொடுப்பதே கடவுள் உங்களுக்கு கிருபையை கொடுத்து கொண்டிருக்கிறார். எபிரெயர் 12:28-29 நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். ஏன்னா அதுக்கு அடுத்த வசனம் என்ன சொல்கிறாரு பாருங்கள், நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறாரே. அப்படின்னா நீ கிருபையை பற்றி கொள்ளலைன்னா தேவனுடைய பட்சிக்கிற அக்னி உன் மேலே வந்துடும் அப்படின்னு சொல்லி இந்த எபிரெயர் நிருபர் எச்சரிப்பை கொடுக்கிறார். அதனால் கிருபை நமக்கு வருவதற்கான காரணமே என்னென்னா, நாம் கீழ்ப்படிய வேண்டும். அதை விசுவாசிகளை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ரட்சிப்பை இழக்க முடியாதுன்னு நிறைய கள்ளப்போதகர்கள் போதித்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் எபிரெயர் ஆக்கியவனுக்கு தெரியாதா ரட்சிப்பை இழக்க முடியாதுன்னு ஒரே ஃப்ரேஸில் முடிச்சிருக்கலாமே? ஏன் அவர் எழுதுகிறார், கிருபையை பற்றி கொள்ள கடவோம். நீங்கள் கிருபையை கடைசி வரைக்கும் பற்றி கொள்ளுவீர்கள்னா இங்கே அவர் கிருபையை பற்றி கொள்ள கடவும்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் கிருபையை எதற்கு நமக்கு கடவுள் கொடுக்கிறார் என்றால் நாம் கீழ்ப்படிய வேண்டும். அதற்காக தான் கிருபையை கொடுக்கிறார். அதனால் கிருபையை பெற்றுக்கொள்வது நம்ம இஷ்டம் போல வாழ்வதற்கு கிடையாது, கீழ்ப்படிய வேண்டும். அதை ஸ்டெல்லோ ரமாலா அவர்கள் குடும்பத்தார்கள் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை பேர் எச்சரிப்பை கொடுக்காங்கன்னா அது விளையாட்டுக்காரியம் கிடையாது. அதனால தான் எபிரெயர் 10:29 இவ்வாறாக எபிரெயர் ஆக்கியன் கூறுகிறார், தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தமென்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினை பாத்திரவனாயிருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். என்ன அவர் எம்பசைஸ் பண்ணி கூறுகிறார் என்றால், கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினை.
எவ்வளவு எச்சரித்து அவர் கூறுகிறார் என்பதை இந்த ஸ்டென்லோதமன் இந்த தினகரன் ஃபேமிலி வந்து மனம் திரும்ப அழைக்கப்படுகிறீர்கள். தினகரன் ஃபேமிலியை உங்களை போதிப்பதற்கு முதலாவது கடவுள் அழைத்தாரா என்பதை உணர்ந்து போதிப்பதை முதலாவது நிப்பாட்டுங்கள். இதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்கு எச்சரிக்கிறார். ஏனென்றால் வசனம் என்ன கூறுகிறது யாக்கோபில், என் சகோதரரை அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர் ஆகாதிருப்பீர்களாகன்னு வசனம் வந்து கூறுகிறது. இங்கே ஏன் இப்படிப்பட்ட வசனம் கூறுகிறது? அதிக ஆக்கினை போதகருக்கும் தான் அதிக ஆக்கினை என்று வேதம் வந்து முழுவதுமாக எம்ஃபசைஸ் பண்ணுது. விபச்சாரக்காரனோ இல்லை பொல்லாப்பு செய்தவனுக்கும் அதிக ஆக்கினைன்னு கூட போடப்படலை. அதுக்காக அது தவறு இல்லைன்னு நான் சொல்ல வரலை. ஆனால் அதிக ஆக்கினைங்கிறது போதகருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் அப்படி கொடுக்கப்பட்டிருக்குன்னா, போதகர்கள் தப்பாக போதிப்பதனால தானே விபச்சாரம் பெறுகிறது, வேசித்தனம் பெறுகிறது, கொலை பெறுகிறது, பொய் சாட்சி பெறுகிறது. எதனால் பெறுகிறது? போதகன் தப்பாகவும் போதித்து கொண்டு இருப்பதனால்தான். அதனால தான் போதகனுக்கு தான் அதிக ஆக்கினை என்று அதனால தான் வேதம் கூறுகிறது. அதனால் போதிப்பது சும்மா விளையாட்டு காரியம் கிடையாது. அதனால் எல்லா போதகர்களும் எச்சரிக்கிறார்கள், அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது, அவங்களெல்லாம் நாங்கள் கண்டுக்கிட்டதே இல்லைன்னு நீங்கள் பேசுவது வந்து கிருபையின் ஆவியை நிந்திக்கிறீர்கள். ஜாக்கிரதை. கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவனுக்கு அந்த வசனம் என்ன கூறுனது? கொடிதான ஆக்கினை அடைவான். விளையாட்டு காரியம் கிடையாது. இங்கே உலகத்தில் வேணால் நீங்கள் இது பண்ணிக்கிட்டு இருக்கலாம். இன்றைய இந்த சத்தத்தை கேட்பீர்களாகில் தயவு கூர்ந்து உங்கள் குடும்பம் மனம் திரும்பட்டும். உடனே சொல்லிடுவாங்க குறை சொல்லாதீர்கள் என்று. இது குறை சொல்வது கிடையாது, இது எச்சரிப்பு. இது அவர்களுக்கு மாத்திரம் கிடையாது, இது எனக்கும் சேர்த்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஒருவேளை நானும் அப்படி தப்பாக பெயரக்கூடாது. இன்னும் அதை கேட்குற மற்ற விசுவாசிகளும் சரி, யாருனாலும் சரி, எல்லாருக்கும் தான் அந்த எச்சரிப்பு. இது அவர்களுக்கு மாத்திரம் கிடையாது, எனக்கும் சேர்த்து தான் அந்த எச்சரிப்பு. அதனால் இது வந்து குறை சொல்கிறது கிடையாது. வேதத்தில் வந்து எச்சரிப்பு கொடுக்கப்பட்டிருக்குன்னா அது குறை சொல்கிறது கிடையாது. அப்படின்னா வேதமே குறை சொல்லுதா? வேதம் சொல்கிறத தான் சொல்கிறோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துதல் என்ன கூறுகிறார்? உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு, இந்த சபையே உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு, அந்த சபையே உன் பேரில் எனக்கு குறை உண்டு. அப்படின்னா இயேசு கிறிஸ்து அங்கே குறையாக கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காரு. அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை பார்த்தா நீங்கள் சொல்லுவீங்களா குறை சொல்லாதீங்க இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லுவீங்களா? அப்படி கிடையாது. குறைகளையும் பார்க்குற தேவன் தான் நம் தேவன். அதனால் இந்த குறைகளிலிருந்து விடுதலை பெற வேண்டும். குறை சொல்வது என்றால் என்னவென்றால், உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை விட்டு நீ அடுத்தவன் கண்ணில் இருக்க துரும்பை பார்ப்பது என்னங்கிறது. அந்த வசனம் வந்து எதற்காக கூறப்படுகிறது என்றால், ஒரு இப்போ இண்டிவிஜுவல் ஃபேமிலியில் ஒரு 2 பேர் இன்னொரு அவங்க குழந்தையோ யாரையோ வந்து அவங்களுக்கே தெரியாமல் இண்டிவிஜுவலாக அவங்க 2 பேரும் ஒரு கணவனும் மனைவியை வந்து குறை சொல்லி பேசி கொண்டு இருப்பார். அதுதான் குறை. ஏனென்றால் இவங்க 2 பேரும் பேசினது அந்த சொந்தக்கார அவர்களுக்கு வந்து தெரியாது. அவர்களுக்கு தெரியாமல் இவங்க 2 பேரும் கணவன் மனைவியும் பேசி கொண்டிருக்கிறார்களா? அதுதான் வந்து குறை. அந்த குறை தான் சொல்லக்கூடாது. ஆனால் எச்சரிப்பு வேற, குறை சொல்வது வேற. அதை புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் வேதம் வந்து எச்சரிக்கின்றது. வேதம் எச்சரிக்கிறதை நாங்கள் கூறுகிறோம். இது வந்து குறை கிடையாது, இது வந்து எச்சரிப்பு. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவே என்ன கூறுகிறார்? உன் பேரில் உன் குறை உண்டு. அப்படின்னா இயேசு கிறிஸ்து தான் உத்தமர். அவர் குறை இருக்குன்னு சொல்லிட்டேன்னா அவர் வந்து எச்சரிப்பு. அப்படின்னா பைபிளே இயேசு கிறிஸ்து கூறுனது தான். அப்படின்னா அவர்கிட்ட வந்து வர்றது வந்து எல்லாமே எச்சரிப்பு. எச்சரிப்பு எதுவென்றால், இப்பொழுது நாங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் அவர்கள் வந்து வேதத்துக்கு அகென்ஸ்டாக பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் கூறுகிறோம். நாங்கள் கூறுகிறத அவங்களுக்கு தெரியாமல் நாங்கள் கூறிகிட்டு இருக்கோமா? அவங்களுக்கு தெரியாமல் நாங்கள் கூறினால்தான் அது குறை. அவங்களுக்கு தெரிகிற வண்ணமாக தான் நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து கூறிக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா நாங்கள் டைரெக்டாக அவங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா இது வந்து குறை கிடையாது. குறை சொல்வது என்றால் அவர்களுக்கு தெரியாமல் நம்ம கோல் மூட்டி பேசுவது தான் வந்து குறையே தவிர, இப்பொழுது நாங்கள் டைரெக்டாக அவர்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் வேதத்தின்படி வந்து சரியாக செல்லவில்லை, மனம் திரும்புங்கள் நாங்கள் வந்து டைரெக்டாக சொல்லுகிறோம். அது அவர்களும் கேட்கிறார்கள். அதுதான் வந்து எச்சரிக்கை. அவர்கள் கேட்காமல் நாங்கள் எங்களுக்குள்ளே பேசிக்கொண்டிருந்தால் அது வந்து குறை. அது குறைக்கும் எச்சரிப்புக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்கள். Today you might have been let down by all the people in your life. People might have cheated you. Friends, இன்னைக்கும் உங்களை பார்க்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுக்காக தந்திருக்கிற வாக்கு. May the Lord comfort you today with all his love. இப்போ இந்த வீடியோ எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. இவங்க குடும்பமே பாருங்கள், அப்படியே அழுது மயக்கி இது உங்களை வந்து கடவுள் இது பண்ணுகிறார் அப்படின்னு மனம் உருகிற மாதிரி தான் அவங்க வந்து பேசுவாங்க. அப்படி தான் இந்த அம்மையார் வந்து இப்போ அவங்க மருமகனுக்கும் சரி அப்படி ட்ரைனிங் பண்ணுறாங்க. இது வேதத்தின்படி வந்து சரி கிடையாது. ஏனென்றால் வேதத்தின்படி உள்ள எல்லா ஊழியக்காரங்களும் ஆக்ரெசிவாக இருந்தாங்க. விரியன் பாம்பு குட்டிகளை யோவான் கொடுக்குறார், உங்கள் வகைத்தரை சுற்றி திறந்தவன் யார்? மனம் திரும்பு என்று தான் எல்லாரும் வந்து எச்சரிக்கிறார். இவர்கள் அப்படியே மன உருக்கமாக அப்படியே அழுது விசுவாசிகள்கிட்ட பேசுகிறார்கள் என்றால் இந்த அழுகிறவர்களே நம்பக்கூடாது. அதுதான் வந்து இவர்கள் எதுக்காக அப்படி அழுகிறார்கள், எதுக்காக அவர்கள் அழுகுது வந்து வீடியோ முன்பதாக நிற்கிறார்கள் என்றால் பணம் சம்பாதிப்பதற்கு. ரொம்ப உங்கள் மேலே மனபாரப்பட்டு அழதானே செய்கிறாங்க. அப்படின்னு அவ்வளோ மனபாரம் வந்து உங்கள் மேலே விசுவாசிகள் மேலே இவங்களுக்கு இருக்குல்ல.
அப்படின்னா இவங்களுக்கு இருக்கிற சொத்தில் எல்லா சொத்தும் யாருக்குரியது? இவங்களுக்கு இருக்கிற பணம் எல்லாமே யாருக்குரியது? எல்லாம் உங்களுக்குரியது தானே. அப்படியே உங்கள்கிட்ட தூக்கி கொடுத்துட வேண்டியது தானே. உங்கள் மேலே தான் அவ்வளோ பாரம் இருக்குல்ல, அவ்வளோதான் மனம் உருகுறாங்கல்ல, அவ்வளோதான் அழுறாங்கல்ல. அப்படின்னா இவங்களுக்கு இருக்கிற ஒரு எல்லா சொத்தையும் கூட வேண்டாம், ஒரு 80% சொத்தையாவது ஏழைகளுக்கு கொடுத்துட வேண்டியது தானே. ஆனால் நீங்கள் போய் இவங்ககிட்ட பாருங்கள், இவங்ககிட்ட வந்து ஒரு பைசாவை நீங்கள் வந்து வாங்க முடியாது. அப்படின்னா அந்த மனதுருக்கமாக பேசுகிறது இதெல்லாம் ஏமாத்துறது. அதை விசுவாசிகளை நீங்கள் தயவு கூர்ந்து புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் வசனம் இங்கே தெளிவாக என்ன கூறுகிறதுன்னு பார்த்துக்கணுங்க. இந்த குடும்பத்தாருக்கு நான் சொல்லுகிறேன், கிறிஸ்துவ நிமித்தமாக நான் சொல்லுகிறேன். உபாகமம் 5:11, உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குறவனை தண்டியாமல் விடார். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அவருடைய நாமத்தை வந்து நீங்கள் வீணில் வழங்கிட்டு இருக்கீங்க. கர்த்தர் உங்களை ரட்சிப்பார் அப்படின்ற காலம் மாதிரி எப்பாடே இந்த கர்த்தரை யாராவது ரட்சிங்கப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உருட்டு ஊழியங்கள் அதிகமாகிட்டு இருக்கு. 9 நாளில் நானே எந்திரிச்சு உச்சா போனேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னதோட ஊரை விட்டே ஓடின மனுஷன் இப்போ தான் லைட்டாக வெளியே தலை காட்ட ஆரம்பித்தார். அதுக்குள்ளே நம்ம இவாஞ்சலின் அக்கா போட்ட போடல மனுஷன் பெத்லஹேமுக்கே பறந்துருப்பார். அவரோட நாமத்தை தவறாக காண்பித்து கொண்டும் தவறாக வச்சு நீங்கள் பணம் சம்பத்துக்கு தானே அவரோட நாமத்தை வழங்கிக்கிட்டு இருக்கீங்க. இது வேறு யாரும் புறஜாதியானுக்கு வந்து சொல்லப்படலை, அவன் கூட தப்பிச்சிருவான். ஆனால் அவரோட நாமத்தை வீணில் வழங்கிட்டேன்னா செத்தங்கிறத புரிஞ்சு கொள்ளுங்க. இனிமேலாவது மனம் திரும்புங்க. இப்பொழுது உங்களுக்கு கடவுள் டைம் கொடுக்குறார். இப்போ எங்கள் மூலமாக என்னோடய சத்தத்தின் மூலமாக கடவுள் உங்களிடத்தில் பேசி கொண்டிருக்கிறார். இப்பொழுது உங்களுக்கு டைம் கொடுக்கிறார். உங்களுக்கு மனம் திரும்புவதற்கான காலம் இது. இன்றைய இந்த சத்தத்தை கேட்பீர்களாக தயவு கூர்ந்து மனம் திரும்புங்க. இனிமேல் இருந்தாவது தயவு கூர்ந்து கர்த்தருடைய நாமத்தை வீணில் வழங்காதீங்க. ஏன்னா நீங்கள் வீணில் வழங்குறது நிமித்தம் எத்தனை புறஜாதியார்கள் இன்னும் எத்தனை பேர் உங்களை ட்ரோல் பண்ணி போட்டு கொண்டிருக்கிறார்கள். இது நிமித்தம் நீங்கள் வந்து கர்த்தருடைய நாமத்தை வீணில் தானே வழங்கிக்கிட்டு இருக்கீங்க. அதை முதலாவது நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்க. இனிமேலாவது இப்படிப்பட்ட நீங்கள் போதகம் பண்ணுறதை தயவு கூர்ந்து விட்டு விடுங்க. இதுதான் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்கு எச்சரிக்கிறார். அதனால் அவருடைய நாமத்தை வீணிலே வழங்கி சேர்த்த சொத்துக்கள் அத்தனையுமே ஏழைகளுக்கும் கஷ்டப்படுகிறவர்களுக்கும் கொண்டு போய் கொடுத்து விடுங்கள். உங்களை கடவுளை வந்து உங்களை மன்னித்து உங்களை பரலோக ராஜ்யம் கூட்டு செல்வார். அதனால் தயவு கூர்ந்து மனம் திரும்புங்கள்.